Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இங்க பாருங்க நண்பர்களே, நாங்கெல்லாம் சுத்தமான பால் விக்கிறதுக்காக தான் இந்த பால் பண்ணைய ஓபன் பண்ணிருக்கோம். அப்பதான் கலப்படம் இல்லாம எங்களால சுத்தமான பாலை உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். இப்போ சிங்கம் சார் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவரே முதல் ஆளா வந்து பாலை கறந்து இந்த இடத்தை திறந்து வைக்கட்டும். என்ன? இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. என்னால இதெல்லாம் முடியவே முடியாது. எப்ப நான் உங்களுக்காக ஒரு வேலையை என் கையால ஆரம்பிச்சு வச்சாலும் சரி, அன்னைக்கு என் நாள் முழுக்க வீணா போயிடுது. ப்ளீஸ் சார், நீங்க அந்த மாதிரி சொல்ல கூடாது. கொஞ்சோண்டு பாலை கறங்க சார். அந்த எருமை மாடு பாருங்க, அப்படியே பசுமாடு மாதிரி ரொம்ப சாந்தமா இருக்கு. உங்க கையால கொஞ்சமா பால் கறந்தா போதும். நீங்க பக்கெட் ஃபுல்லா கறக்கவே வேண்டாம். கொஞ்சமா கறந்து ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா எங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஒருவேளை தெரியாம ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உங்களை சும்மா விடாம பழி வாங்குவேன். முதல்ல பக்கெட்டை கொடு, நான் போய் பால் கறந்து கொண்டு வரேன். நீ என்னோட செல்ல குட்டியில அப்படியே இரு. பால் என்னடா காப்பாத்துங்க. டேய், நான் பின்னால தொங்கிக்கிட்டு இருக்கேன், என்னை இறக்கி விடுங்க. அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. 10 கிலோ எல்லாருக்கும் இனிப்ப கூட சீக்கிரம். அவங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி புத்தி சொல்றேன் பாருங்க. நல்ல மூட்ல இருக்கான். முழிக்கிறானே. ஐயோ, அடிக்க போறான் போல இருக்கு. ஏன் இப்படி சிரிக்கிறான்? லூசு மாதிரியே சிரிக்கிறான்ல. தெரியாம தப்பு பண்ணிட்டு உங்க சித்தப்பா பசங்களை நினைச்சுக்கிட்டு மன்னிச்சு விட்டுருங்க. பரவாயில்ல, விடுங்க. மனுஷங்கனாலே தப்பு பண்றது சகஜம் தானே. அதே நேரம் பண்ண தப்புக்கு தண்டனையும் அனுபவிக்கணும். ஹலோ மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. உங்க 2 பேரையும் நான் உடனே பழி வாங்கணும். நான் அந்த இடத்துக்கு வரேன். நேத்து திறப்பு விழா நடந்ததுக்கு இன்னைக்கு பழி வாங்க வரேன்னு சொல்றியா? லூசாடா நீ. அட பாவிங்களா, அந்த ட்ரக் இன்னைக்கு தான் வந்து நின்னு இருக்கு. ராத்திரி முழுக்க அந்த டிரைவர் நிறுத்தவே இல்ல. நானும் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி தொங்கிக்கிட்டே போனேன். என் உடம்பு எப்படி எரியுது தெரியுமா? உங்க 2 பேரால என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆமா, அதனால உங்களோட வாழ்க்கையை நரகமா மாத்தாம நான் விட மாட்டேன். பச்சை பசேல்னு இந்த புல்ல போட்டு மோட்டோ அண்ணாமலையில ரஜினி சார் கறக்குற மாதிரி ஏகப்பட்ட பாலை கறந்துடலாம். இப்படி எல்லாம் சொன்னா இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் புத்தி சொல்ல போறேன். அப்பதான் இவங்க திரும்ப வர மாட்டாங்க. மோட்டோ செண்பகம் நம்மள நோக்கி கோவமா வருது. நீ கொஞ்ச நேரம் அதை சாந்தப்படுத்து. நான் போய் இந்த புல்ல போட்டு வந்துடுறேன். ஒரு கண்ணுக்குட்டிக்கு இவ்வளவு கோவமா? நீ என்ன புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்க? குழந்தைங்கள ரொம்ப சாப்பிட்டா வளர்க்க கத்துக்குங்க. என்ன கண்ணுக்குட்டியா இருக்குது. நான் முட்டுது. பத்துல காப்பாத்துறா பட்டையா. ஐயோ, எதை விடாம துரத்து அடிக்குது. பின்னாடி தாக்குது. அம்மா தாங்கல. அந்த மோட்டு பத்துலுவ பழி வாங்குற வரைக்கும், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஏன் கேக்குற வரைக்கும் என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. இல்ல ஏய் மோட்டு, உன்னோட கதையை இன்னைக்கு முடிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் மோட்டு, நில்லு. நீ எங்க போனாலும் உன்னை துரத்திக்கிட்டே வருவேன். ஒழுங்கு மரியாதையா வழிய விடு. அவனை நான் தான் வேட்டையாடுவேன். அட பாவி, மறுபடியுமா? இதுல மறுபடியும் என்னால போக முடியாது. மோட்டு பத்துலு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயமா நான் திரும்ப வருவேன்.
மோட்டு ஒரு கண்ணுக்குட்டி துரத்தி இவ்வளவு தூரம் ஓடக்கூடாது. சீக்கிரமா வா, பல இடங்களுக்கு பாலை டெலிவரி பண்ணணும். சபாஷ். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாலை எல்லாம் குடிக்க போறது நாம, ஆனா ஆடி விழ போகிறது என்னவோ அவங்க 2 பேருக்கும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச டைலாக் சொன்னீங்க. இல்ல வந்துடுறேன். அம்மா, பால் வந்துருச்சு. அம்மா, யார் அது? என்ன சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? எப்ப பார்த்தாலும் பெல் அடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கீங்க. நாங்க குடுக்குற பாலை குடிச்சு இவ்வளவு பலசாலி ஆயிட்டாங்களா அம்மா? என்ன வேணும்? இங்க பாருங்க ஆத்தா, சுத்தமான தண்ணி கலக்காத பாலை கொண்டு வந்திருக்கோம். பால்ல தண்ணியை கலக்கிறது மிகப்பெரிய பாவம். கலப்படமே இல்லாத சுத்தமான பால்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 லிட்டர் ஊத்து. வந்தேன்டா பால்காரன், பசும் பாலை பத்தி பாட போறேன். இதான் சுத்தமான பாலா? என்னையே ஏமாத்துறியா நீ? அடே மோட்டோ, இதுல இருந்த பால் எல்லாம் எங்கடா போச்சு? அம்மா, குண்டா இருக்கன் என்ன பார்த்து மோட்டோன்னு கூப்பிடுறியா நீ? ஆ? இந்த வாங்கிக்க. இனிமேல் இப்படி சொல்லுவியா என்ன? அம்மா, புடி. அக்கா, அக்கா. அம்மா, அம்மா, அம்மா. ஹலோ, மில்க் பத்லு பேசுறேன். மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? உங்க 2 பேரையும் பழி வாங்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்ன 2வதா நீங்க மாட்டி விட்ட ட்ரக் இப்பதான் நின்னுது. ராத்திரி முழுக்க அந்த ட்ரக் என்ன மாடு மாதிரி இழுத்துட்டு போச்சு. 2 பேரும் எங்க இருக்கீங்க? எங்க தெருமுனையில சொர்ணாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்களா, அவங்க வீட்டு வாசல்ல தான் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கோம். பால் கொடுக்க வந்து எங்களுக்கு டீ கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. டீ காஃபி எல்லாம் எதுவும் இல்ல. மரியாதையா அங்கேயே இருங்க. இல்லனா சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், உங்க 2 பேரையும் தொலைச்சிருவேன். உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை என்ன பண்றான்னு பாருங்க. இதோ வரேன். இந்த வீடு தானே? யார் அது? உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்தாங்களே, அவங்களோட நண்பன் நானு. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? அவங்க எங்க நடா கேக்குற? இப்ப சொல்றேன் பாரு. வாங்கிக்கோ. இந்தா. மறுபடியுமா? டேய் மோட்டு பத்லு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிச்சே தீரணும். என்ன பண்ற பாருங்க. தினம் இவனுங்க கிட்ட இருந்து இப்படி பாலை திருடினா என்ன பிரயோஜனம்? ஒரே அடியா மாட்டியை திருடிட்டு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தூக்குங்க இத, இந்த மாட்டை வேன்ல ஏத்துங்க. பாஸ் பாஸ், அந்த மாட்டை எங்களால அசைக்க கூட முடியல பாஸ். அப்படின்னா அதோட கண்ணுக்குட்டியை தூக்கி வேன்ல போடுங்க, அதை எடுத்துட்டு போலாம். அப்ப அந்த மாடு தன்னால நம்ம பின்னாடி ஓடி வரும். கரெக்டான டைம்ல இந்த வேன் வேற மக்கர் பண்ணுதே. பாஸ் பாஸ், மோட்டுவும் பத்லுவும் வராங்க பாஸ். இப்போ நம்ம என்ன பண்றது? இந்த வேனை விட்டு தள்ளுங்க. கண்ணுக்குட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடுற வழிய பாருங்க. பை. வேகமா போ பத்லு, திருடங்க கண்ணுக்குட்டியை கடத்திட்டு போறாங்க பாரு. பாய் பாய் மோட்டு பத்லு, பாய் பாய். அந்த குட்ட பையன் தான் என்ன திமிரு இருந்தா கடத்திட்டு போவான். டேய் நில்லுடா. நிக்க போறியா இல்லையா? பத்லு, இன்னும் வேகமா போ. என்னடா இது? டேய் கிழவாணி பசங்களா, ஒரு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் பிரிக்கிறது மிகப்பெரிய பாவம்டா. இல்லைங்கடா, இந்த சைக்கிள்ல போறதுக்கு பறந்தே போலாம். சார் வாங்க, கொத்திக்கிங்க. கடவுள் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுப்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத நான் இப்ப கண்ணால பாக்குறேன். இவங்களுக்கு அதே நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் தண்டனைக்கு நான் இறக்கி விட சொல்றேன். அட பாவீங்களா, இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இவனுங்க பக்கத்துல இருந்தாலே ஆபத்து தான். இவனுங்க என்ன நிம்மதியா வாழ விட மாட்டானுங்க.
பேசாம நான் வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வு எடுக்கிறேன். காலையில யார் மூஞ்சில முடிச்சேனே தெரியல. நம்பர் 1 நம்பர் 2 அந்த மோட்டு பத்துல துவச்சு காய போடுங்க. ஓகே பாஸ். துவச்சு போடுங்கன்னா அதுக்கு அர்த்தம் எது இல்லடா. உங்கள மாதிரி முட்டாளுகளை வேலைக்கு வச்சிருக்க பாரு, என்ன சொல்லணும்? நீங்க தானே பாஸ் சொன்னீங்க மோட்டு பத்துல துவச்சு காய போடுங்கன்னு. துவச்சு காய போடுங்கன்னா இப்படி இல்ல, அவனுங்களுக்கு 4 அடி குடுங்கன்னு சொன்னேன். டேய் கண்ணுக்குட்டியே களவாண்டது இல்லாம எங்களையே துவச்சு காயப்பட சொல்றியா? இப்ப பாரு இவனுங்கள. எப்படி துவைக்கிற பாரு. ஏய் சமோசா இந்தா. ஏய் குட்டே. ஐயோ, அங்கங்க, வேண்டாம், விட்டுரு. கண்ணுக்குட்டியை வாடா தேடிட்டு போறேன். வலிக்குதுப்பா, வேணாம், போ. ஏய் உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. சாரி, உங்க 2 பேரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடு குட்டி நண்பா. இன்னில இருந்து நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா நீ இருப்போம். எல்லாம் நல்லா வருவப்பா தம்பி. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? வேணாம்டா. பால் நிலவ கேட்டு வாசையிலே வளைக்கணுமா? வானவில்லை சேர்த்து. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.